ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா வேக்சினேஷன் இன் மஸ்கட். அதாவது நம்ம இந்தியாவில் இருந்திருப்போம், இந்தியாவில் நமக்கு டெலிவரி ஆகிருக்கும். அங்கே ஒரு சில இன்ஜெக்ஷன்லாம் வேக்சினேஷன்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே திரும்ப நம்ம குழந்தைய 3 மந்த்ஸ்லேயோ 6 மந்த்ஸ்லேயோ இங்கே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா திரும்ப நம்மளால் அந்த வேக்சினை கண்டினியூ பண்ண முடியும்னா இங்கேயும் பண்ணுவாங்க, போடுவாங்க. ஆனால் அதுக்கான கரெக்டாக நம்ம அந்த இதில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை தான் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இங்கே தெரியும், இல்லாதவங்களுக்கு தான் நான் அது தெரியாத அந்த ப்ரொசீஜர் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ குழந்த பிறந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நமக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை நம்ம வச்சுக்கிறணும். அது போக நமக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி கார்டு கொடுத்துருப்பாங்க. அதையும் கரெக்டாக அந்த வேக்சினேஷன் இப்போ முடிக்க நம்ம என்ன வேக்சினேஷன் போட்டோம், அதோட வேக்சினேஷன் டேட்டு, அது எல்லாமே கிளியராக இன்னும் முடிக்க என்னென்ன இன்ஜெக்ஷன் நேம் கொண்டு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ரெக்கார்ட்ஸை கிளியராக வச்சுக்கிறணும். அது போக இங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஹெல்த் சென்டர் இருக்குது. எம்ஓஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சென்டரு. அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குழந்தையோட பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். அவங்கக்கிட்ட கொடுத்தோடனே அவங்க இப்போ உங்களுக்கு இந்த மந்த்லேயே இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அவங்க சில ப்ரொசீஜர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஸ்லிப் கொடுப்பாங்க. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா, காப்பி ஆஃப் பாஸ்போர்ட்டு, நம்மளோட வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்புறம் நம்ம பழச நான் சொன்னேன்ல அந்த தடுப்பூசி அட்டை, அது நம்ம கரெக்டாக க்ளீனாக வச்சுருக்கணும். ஏன் இந்த வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லு கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம இங்கே தான் இருக்கோமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இதை கேட்குறாங்க. அப்புறமா ப்ளஸ் டாக்டரோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது கண்டிப்பாக இங்கே வேணும். அவங்க டாக்டர் ஒப்பீனியன் கொடுத்தா மட்டும்தான் இவங்க இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. இங்கே என்னென்னா, இங்கே பிறக்கிற குழந்தைங்களுக்கு தான் இதில் இந்த மாதிரியான கார்டு தருவாங்க. அது இங்கே வித்தியாசமாக இருக்குமா, ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னென்ன அடுத்தடுத்து போட வேண்டிய வேக்சின் அந்தோட ஜெராக்ஸ் மட்டும்தான் இங்கே தந்திருப்பாங்க. அந்த என்னென்ன இன்ஜெக்ஷன் அடுத்து போடணுமோ அந்த பேஜ் மட்டும்தான் நமக்கு தருவாங்க. நம்ம போய் இந்த டாக்டர் ஒப்பீனியன் வாங்கி இங்கே சீல் வாங்கிடணும். வாங்கிட்டு இதை திரும்ப எம்ஓஹெச்சில் காமிச்சோம்னா நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை கிளியராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நான் போட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.